வணக்கம். காதலை மறுப்பது எப்படி? அதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட காதலை சொல்ல மாட்டாங்களா, லவ் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேறு கதை. ஆனால் அச்சச்சோ சொல்லிடுவாங்களோன்னு பயத்தோடு இருக்கீங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட அவங்களுடைய காதலை சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. திடீர்னு அப்படி பண்ணும்பொழுது எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன சொல்லணும் ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த சாண்ட்விச் மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காதலை மறுப்பதற்கு மட்டும் இல்லை, பல சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாண்ட்விச் எப்படி இருக்கும்? ஒரு ப்ரெட்டு, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டு, ஜாமோ சீஸோ பட்டரோ ஏதோ ஒன்று, அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு. அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு 11th படித்த மாணவி, அவங்களுடைய அனுபவத்தை நான் இதில் சொல்கிறேன். அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, மிஸ் நான் டியூஷனுக்கு போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் காலேஜ் படிச்சுக்கிட்டே ஒரு அக்கா குறைஞ்ச ஃபீஸுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே சொல்லி தருவாங்க. 4-5 வருஷமாக நான் அங்கே தான் போகிறேன். அங்கே ஒரு 12th படிக்கிற ஒரு பையன் வருவாங்க. அவனே எனக்கு தெரியும், நல்ல பையன்தான். அவன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை லவ் பண்ணுறதாகவும் இன்றைக்கி பதில் சொல்லியும் சொல்லியிருக்கான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. டியூஷனுக்கு போகலைன்னு வீட்டில் சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஏன்னு கேட்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது தான் சாண்ட்விச் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஸோ அமைதியாகிக்கோங்க. எடுத்தோடனே மூஞ்சில் அடித்த மாதிரி முடியாதுன்னு சொல்லாமல், இல்லை அழுதுட்டு வராமல், ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயத்தையே உங்களுடைய புரிதல் மூலமாக ரிப்பீட் பண்ணலாம். சரி, நீ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன லவ் பண்ணுறதா சொல்லியிருக்க, எனக்கு உன்னை 2-3 வருஷமாக தெரியும், நீ நல்ல பையன்தான், நீ இப்படி சொல்லி விட்டுருக்க அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஸோ அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவங்க சொன்ன விஷயத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, ஜஸ்ட்டு அவங்க சொன்ன விஷயத்த ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து உங்களுடைய கருத்து, நடுவில் இருக்கிற ஸ்ப்ரெட்டு, நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த இப்போ சொல்லணும். ஆனால் இப்போ என்னுடைய கவனம் எல்லாம் நான் 11th and 12th முடித்து நல்ல டிகிரி படித்து வேலையில் உட்காரணும் அப்படிங்கிறது தான். எனக்கு இப்போ இதை பற்றி யோசிக்கக்கூட முடியாது. அதனால் தயவுசெய்து தப்பாக நினைக்காத, ஒரு அப்பாலஜியோட, ஒரு சாரியோட சேர்த்து சொல்லும் பொழுது தப்பாக நினைக்காத, என்னால் உன்னோட அன்பை இப்போ ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு உங்களுடைய கருத்தை ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஸோ அதே சமயம் அவங்களையும் காயப்படுத்தாமல் அந்த கருத்தை சொல்லணும். மேலே திருப்பியும் ஒரு ப்ரெட்டு, திருப்பியும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இவ்வளோ நாளாக எனக்கு ஒன்று தெரியும், நீயும் ரொம்ப நல்லா படிப்ப, இதுக்கப்புறமும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நீ நல்ல பையன்தான், நீயும் நல்லா படிக்கிறனால உன்னோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண, அதுக்கப்புறமா இதையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திருப்பி ஒரு நல்ல விஷயத்த மேலே வைக்கிறது. ஸோ இப்படி சொல்லும் பொழுது அவங்களும் காயப்படாமல், நீங்களும் நிதானம் இழக்காமல், தயக்கமாக இருக்கிற விஷயத்த எளிதாக வெளியே சொல்ல முடியும் சாண்ட்விச் மெத்தட் மூலமாக. ஸோ சாண்ட்விச் மெத்தட்ங்கிறது காதலை மறுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களையும் காயப்படுத்தாமல் தயக்கமே இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா சாண்ட்விச் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களை ஒருத்தர் இன்வைட் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ என்னவோ, உங்களால் முடியாது, சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, உங்களுடைய மாற்று கருத்தை சொல்கிறதுக்கு, இல்லை தயக்கமாக இருக்கிற சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த சாண்ட்விச் மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. டாட்டா.